ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்தில் ஜாம்பவான் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாம்பவான் ராமாயணத்தில் மட்டும் இடம்பெறலை, மகாபாரத டைம்லையும் இடம்பெற்றிருக்காரு. மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கு தன்னோட பெண் ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணியும் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராமாயணம் மகாபாரதம் காலத்துக்கு முன்னதாகவே கிட்டத்தட்ட எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. ஜாம்பவான் பல யுகங்களுக்கு வாழ்ந்திருக்கிறாரு. ஜாம்பவான் ஒரு கரடி இனத்தை சேர்ந்தவர், கரடிகளுக்கு அரசன் அப்படின்னு சொல்லலாம். ராமாயணம் பீரியட்ல அவர் செஞ்ச முக்கியமான திருப்பம் என்ன அப்படின்னா, சீதைய இலங்கையிலிருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி ராமர் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, முதல்ல சீதை அங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்றதை யாராவது போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரணும், அதுக்கப்புறமா நம்ம படையெடுத்து போனாதான் சரி வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ யார் இந்த கடலை தாண்டி இலங்கைக்கு போய் சீதையை பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அத்தனை பேருமே சைலண்டா இருக்கிறாங்க. அப்போ ஹனுமனும் சைலண்டா இருக்காரு. அப்போ ஜாம்பவான் தான், ஹனுமனா நீ ஏன் சைலண்டா இருக்க, உன்னால தான் இது சாத்தியம், உன்னால மட்டும்தான் ஆகாய மார்க்கத்துல கடலை தாண்டி இலங்கைக்கு போய் சீதையை பார்த்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹனுமன் இன்னமும் சைலண்டா தான் இருக்கிறாரு. அப்ப ஜாம்பவான் சொல்றாரு, ஹனுமனா உனக்கு ஒரு சாபம் இருக்கு, அதனால தான் இது உன்னால முடியும்னு உனக்கு இன்னும் புரியல, இது உன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாரு. கூடவே அந்த சாபத்தை மதங்க முனிவர் தான் உனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. மதங்க முனிவர் எதுக்காக ஹனுமனுக்கு சாபம் கொடுத்தாரு அப்படின்னா, ஹனுமன் சின்ன குழந்தையா இருக்கும்போது மதங்க முனிவர் ஒரு யாகத்தை வளர்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்து யாகத்தை வளர்க்குறாரு. ஆனா ஹனுமன் சின்ன குழந்தை அப்படின்றதுனால ஏதாவது ஒரு குறும்புத்தனத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சின்ன குழந்தையா இருக்கும்போதே ஹனுமனுக்கு பலம் ஜாஸ்தி. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருக்கிற பாறாங்கல்ல தள்ளி விடுறது, பக்கத்துல இருக்கிற மரங்களையே தள்ளி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது மதங்க முனியால திருப்தியா யாகத்தை நடத்த முடியல. அப்ப மதங்க முனி என்ன நினைச்சாருன்னா, இந்த ஹனுமனுக்கு இதெல்லாத்தையும் அவனால தூக்க முடியும், தள்ள முடியும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சதுனால தானே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இந்த விஷயமே அவனுக்கு மறந்து போயிடணும் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. எப்போ ஹனுமனுக்கு இது ஞாபகம் வரும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் இதை ஞாபகப்படுத்தினா மட்டும்தான், அதாவது ஹனுமனா இது உன்னால முடியும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் ஹனுமனுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்ற சாபத்தை கொடுத்துட்றாரு. அந்த சாபம் கொடுத்த உடனே ஹனுமனுக்கு தன்னோட பலம் மறந்து போயிடுச்சு. தன்னோட பலம் மறந்து போனதுனால நம்மளால எப்படி இந்த பாறாங்களை தூக்க முடியும், நம்மளால எப்படி இந்த மரத்தை தள்ள முடியும் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு அவரு ரொம்ப சாந்தமா ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. அதுதான் மதங்க முனிக்கு தேவை. இந்த சாபம் பற்றிய விஷயத்த ஜாம்பவான் சொன்ன உடனே ஹனுமன் யோசிச்சு பார்த்து, ஆமா என்னால இது முடியும், நான் இலங்கைக்கு போய் சீதையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஜாம்பவானால தான் ஹனுமனுக்கு அவரோட பலம் என்ன அப்படின்றதே ஞாபகம் வந்துச்சு. அந்த பலம் ஞாபகம் வந்ததுனால தான் சீதையை போய் பார்த்துட்டு வரவும் முடிஞ்சது. அதனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல ஜாம்பவானுக்கு பாசிட்டிவ் சிம்பிள். அடுத்ததா ஜாம்பவான் தன்னோட மகள் ஜாம்பவதிய எதுக்காக கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, மகாபாரத காலத்திலையும் ஜாம்பவான் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.